நாங்கள் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபங்க்ஷன் அங்கே தமிழ் வந்து எனி ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மாமா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான். ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறேன் மாமா வரமாட்டார், மாமா வரமாட்டார் ஒய் கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லை வரமாட்டார். ஸோ இங்கேருந்து நாங்கள் ரொம்ப பெரிய பையன் வரைக்கும் ஆகிட்டோம். அப்பவும் வரமாட்டார் என்னன்னு கேட்டால் ரீசன் சொல்லவே மாட்டேன். எப்படா எனக்கு சின்ன பசங்க தெரியாது அப்படின்றாங்க. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. அவங்களால பேசவே முடியலை, ஒரு 5 minutes பேசவே முடியல அவங்களால. ஸோ அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவிக்குள்ளே, ஒரு ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன விஷயங்கள், சிஸ்டர் பிரதருக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள், இல்லை அந்த மாமன் பையன் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல அந்த பையனை எடுத்துகிட்டு யார் வேணாலும் வைக்கலாம். 2 பிரதர்ஸ் வைக்கலாம், அம்மா அப்பாவை வைக்கலாம், யார் வேணாலும் வச்சு பார்க்கலாம். லைஃப்பில் ஒரு சின்ன இணக்கங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் யாருமே கூட பிறந்தவங்க சொல்லுங்களே உடன்பிறப்பு யாரும் பேசுறதே இல்லை. சின்ன ப்ராப்ளம் தான். 10 years 15 யாரும் பேசுறதே இல்லை. ஸோ லைஃப்பில் 2 லைன்ஸ் ரொம்ப வேல்யூவான லைன்ஸ். ஒன்று மன்னிச்சிடுங்க, ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றி. ஸோ அதை ரொம்ப வேல்யூவான வேர்ட்ஸ். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். இந்த 2 லைன்ஸை, ஸோ இந்த 2 லைன்ஸை யார் வந்து யூஸ் பண்ணலையோ அவங்க உண்மைக்கு வேல்யூவான மனிதர்கள் இல்லை, நாட் வேல்யூவான மனிதர்கள் தானே. அப்போ ஒரு 15 yearsக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் யாரும் பேசாமப்போ சாரி என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக சால்வ் ஆகிடும். அப்போ எதுக்கு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கணும்? ஒரே ஒரு வார்த்தை தானே, ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சுற, ஏன் மை மிஸ்டேக், சாரி, ஓகே. யோசிச்சு பார்த்தா எதுக்கு 25 years மாமா பேசுகிற, ஏன் அம்மா 25 years பேசவே இல்லை, இப்போ 2 பேருமே சாரி. இப்போ டோட்டல் ஃபேமிலி இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய விஷயம் ரியல் லைஃப்பில் கனெக்டிங் ஃபுல் ஜாலியாக இருக்கும். பட் எமோஷன் நிறையா இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவி ஃபினிஷியாக வெளியில் வந்தால் 100% மனைவி இல்லை, மனைவியை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. ஐயோ அப்படின்ட்டு சப்போஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட மனைவிக்கு ஒய்ஃபுக்கு உடனே கால் பண்ணி சாரி, என் மேலே தான் மிஸ்டேக், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா பிரதருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை பிரதர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா லைஃப்லையுமே இது நடக்கலாம். ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ அதை தான் இது அப்படியே இது